சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே என்ன மிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போதே வந்து ஒரு 30 ரன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக அடிச்சிட்டாங்க. அது சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஓகே, பட் அது ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படி இப்படி கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேஜர் மிஸ்ஸாக வந்து அன்ஷுல் கம்போஜ் வந்து இருந்தார். ஏன்னா கலீல் அகமது ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் ஸ்டில் அங்கே வந்து ஒரு விக்கெட் விழுந்திருக்க வேண்டியது, அதை வந்து அவங்க ரிவ்யூ எடுக்கல. அண்ட் ஒரு 10 ரன் கிட்ட கொடுத்துட்டாங்க. கலீல் அகமதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் இல்லை அப்படின்னா அன்ஷுல் கம்போஜ் வந்து எப்படி நிக்கலஸ் புரானா வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து அந்த செகண்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தாரோ அதுக்கு வந்து எப்படி ஒரு அப்பீல் பண்ணாரோ அந்த மாதிரி அன்ஷுல் கம்போஜ் எய்தர் அந்த ரன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பாரு, அப்படி இல்லைன்னா மேபி ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அன்ஷுல் கம்போஜ் வந்ததுனால மேட்சே மாறி இருக்கும், அப்படியே வின் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கேன்னு சொல்ல வரல. மேபி அந்த ஒரு செகண்ட் ஓவரில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஓவர் போட்டிருந்தாருன்னா அதுக்கப்புறம் வர கலீலுக்கு திருப்பி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ ஓவர் 10 வந்து அங்கே வந்தாரு, ஒரு 30 ரன் கொடுத்துட்டு போறாரு அப்படின்றத தாண்டி அன்ஷுல் கம்போஜ் வந்தால் மேபி கேம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அன்ஷுல் கம்போஜை கொண்டு வராது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய மிஸ்ன்னு சொல்லு.